சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் ஆண்டுல மிக முக்கிய மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் சொன்னாலே அம்மனுக்கு சிறந்த வழிபாட்டு மாதம்னு சொல்லலாம், பெண்களுக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம். ஆடி மாதம் பிறப்பு பற்றி நிறைய புராணங்கள், நிறைய வரலாறு, நிறைய கதையை நம்ம படிச்சிருப்போம். ஆடி மாதம் பிறப்பு பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஆடி மாதம் எப்படி வந்துச்சுன்னா, பார்வதியோட தவத்தை மெச்சின சிவன் அவர்கள் இந்த ஒரு மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதை மக்கள் வழிபடுற மாதமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு. இது ஒரு கதை. இன்னொரு கதை, அம்மனோட சக்தியை ஒன்றிணைச்சு சிவனோட சக்தியை ஒன்றிணைச்சு ரெட்டிப்பான 2 அருள் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தை மக்கள் வழிபடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துல 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எந்தெந்த திருத்தலங்களுக்கு போய் அவங்க சாமி தரிசனம் செய்யலாம், பெண்களுக்கு உகந்த ஸ்தலம் எதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம அரங்கத்திற்கு இது பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்திருக்காது யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள். அவர் அரங்கத்துக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஆடி மாதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், நான் படித்த சில விஷயங்கள் சொன்னேன். ஆடி மாத பிறப்பை பற்றி சுருக்கமாக உங்களுடைய வார்த்தைகள் சார். அதாவது சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் மாற்றங்கள் வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். உத்தராயணம் புண்ணிய காலத்திலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறதே ஆடி மாதம். அதில் சந்திரன் வீடு தான் கடகம். கடக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் என்பது. அதில் தான் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா எப்போவுமே கடக ராசியில் தான் வரும். சூரியனும் இருந்தும் சந்திரனும் சேரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கடக ராசியில் வர்றதுனால தான் ஆடி மாதத்தில் 13 வருடத்துக்கு 13 அமாவாசையில் ஆடி மாதம் அமாவாசைக்கு அவ்வளோ விசேஷம். அதாவது மாத்ருக்காரகன் என்றது தான் சந்திரன். மாத்ருக்காரகன் என்றால் பெண், தாய். அதனால தான் ஆடி மாதத்திற்கு கடகத்தில் சந்திரன் பலப்பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த தட்சிணாய காலகட்டம் மாறக்கூடிய சூரியனுடைய சுற்றுவட்ட பாதை மாறுவதனால தான் தட்சிணாய காலத்தில் கிருமிகள்லாம் அதிகரிக்கும்ன்ற ஒரு விதி. அந்த காலத்தில் கூழ் ஊற்றுறது, வேப்பிலை ஆடி மாதம் வந்தோன்னே வீட்டில் வச்சுக்கிறதெல்லாம், மஞ்சள் தண்ணி வைக்கிறது, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, கோயிலில் கொடுக்கறது. பார்த்திங்கன்னா வேப்பிலை இல்லாத வீடே இருக்காது ஆடி மாதத்தில். ஒரு 20 வருடம் 30 வருடத்துக்கு முன்னாடி. இப்போ நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மறைஞ்சு போகுது. மஞ்சள் தண்ணி தெளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. மஞ்சள் தண்ணியால் தான் எல்லாமே. மஞ்சள் தண்ணி இல்லாத ஆடி மாதமே இருக்காது. அது எதுக்குன்னா கிருமி நாசினியாக இருக்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்தை அந்த காலத்தில் நம்ம மக்கள் சூரியனுடைய சுற்றுவட்ட பாதை மாறுவதனால் ஆடி மாதம் இந்த காற்றமைப்பு. ஆடி மாதத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படும், திடீர் மழை வரும். அதனால் புது புது நோய்கள் வரும், தொற்று கிருமிகளால் உலகம் பாதிக்கும் என்பதெல்லாம் கணிச்சு தான் இந்த ஆடி மாதத்துக்கு சத்தான கேழ்வரகு கூழ் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, நீராகாரம் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது எல்லாம் ஆடி மாதத்தில் தினமும், அதாவது வாசலில் எல்லாரும் கொடுத்து செழுமைப்படுத்தினது தான் இந்த ஆடி மாதத்தினுடைய அமைப்பு. சந்திரனுடைய வலுப்பெறுவதனால் அம்பாளுங்களுக்கு தான் விசேஷமான அமைப்பு. அதில் ஆடி பூரம் என்பது ரொம்ப விசேஷம், ஆடி பெருக்கு என்பது ரொம்ப விசேஷம். பெண்களுக்கு இந்த 12 மாதத்தில் ஆடி மாதம் எல்லா விதத்திலையும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு, பெண் தெய்வத்திற்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக, ஆடி பௌர்ணமியிலிருந்து ஆடி அமாவாசை வரைக்கும் எல்லா நாளும் பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்பை கொண்ட, நவராத்திரியில் எப்படி விசேஷமோ அதுபோல் பெண்களுக்குன்னு ஒரு உகந்த ஒரு மாதம், பெண் தெய்வத்திற்கு ஒரு உகந்த மாதம், பெண் சக்திகள் எப்பொழுதும் வலிமையாக இருக்கக்கூடிய மாதமாக, அதில் உக்கர தெய்வ காளி, வாராகி, சூலினி, பிரித்திங்கரா போன்ற தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் சிறந்த மாதமாக ஆடி மாதத்தில் கொடுக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருப்பது, ஆடி மாதத்தில் சுமங்கலி பூஜை செய்வது, ஆடி மாதத்தில் அவர்கள் வேண்டியதெல்லாம் பெண் தெய்வத்திற்கு குலதெய்வ வழிபாடு. 12 மாதத்தில் எந்த மாதம் போகிறோமோ இல்லையோ ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதெல்லாம் வலிமை சாத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும், குடும்பத்திற்கு வேண்டிய பிரச்சனைகளை தீர்ப்பதும், கணவனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பதும், கடன் அமைப்பு தீர்ப்பதும், குழந்தை பிராப்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை தீர்ப்பதும், வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய நோய் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று சகல விதத்திற்கும் ஆடி மாதம் பெண்களுக்கு உகந்த மாதமாக கொடுக்கிறது. அதனால தான் வளையல் வைத்து கும்பிடுவது, அதே போல் பெண்களுக்கு உண்டான பொருட்கள், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சேலை, பெண்களுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே எல்லா பிராப்தமும் செய்வதெல்லாம்
ஆடி மாதத்தில் வந்து விசேஷம். அதில் அன்னதானங்கள் வந்து ஆடி மாதத்தில் மிக மிக விசேஷம். அது ஆடி அமாவாசை அன்று பித்ருக்கடன் செய்தால் அந்த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில், ஏனென்றால் தேவர்களுக்கு வந்து ஒரு வருடம் என்பது ஒரு வருடம் என்பது காலை பகல் இரவு என்ற கணக்கு. அதில் வந்து இரவு நேரம் என்பது தட்சநாய புண்ணிய காலம் என்று கடகராசியிலிருந்து தை மாதம் வரைக்கும் சூரியன் மாறக்கூடிய ஒரு மாதம், அதுதான் வந்து அந்த இரவு காலகட்டத்தில். இந்த இரவு காலகட்டத்தில் அத்தனை தேவர்களும் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த தட்சநாய புண்ணிய காலமான கடகராசியில் தான் நிகழ்கிறது என்பதனால் ஆடி மாதத்துக்கு இவ்வளவு விசேஷம். சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த சூரிய பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ கடக ராசிக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அது எத்தனை மாதங்கள் அது நீடிக்கும், மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுங்கள் சார். அப்படி இல்லை, நம்ம ஒன்று பார்த்துட்டிங்கன்னா மேஷத்துலேருந்து போகிறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா கடகத்துலேருந்து ஆரம்பித்தா குழப்பம் நிறைய வரும். மேஷம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேஷ ராசி பெண்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் மற்ற கிரகங்கள்லாம் வைத்து தான் நம்ம சஞ்சாரம் கடன் தீரும். பெண்களுக்கு வந்து புது புது விஷயம் கிடைக்கும். வீடு இல்லை, நிலம் இல்லை, வாசல் இல்லைன்னா இந்த ஆடி மாத பலன்லேருந்து உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பூஜைகள் வந்து அடுத்த தை மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமண பிராப்தத்தில் மட்டும் கண்டிப்பாக தை மாதத்துக்கு பிறகுதான் அது கைகூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேஷராசி பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்திலிருந்து கொண்டாடுவது வந்து அவர்களுக்கு வந்து குடும்பத்தில் விருத்தி ஆகும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது வெள்ளிக்கிழமையாக வரக்கூடிய காலகட்டம் என்பது சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து மேஷத்துக்கு வந்து 7ஆம் இடம் என்பது வெள்ளிக்கிழமையாக வருவது சுக்கிரனுடைய வீடாக இருக்கக்கூடிய துளாராசியை கணக்கில் கொண்டு தான் அதில் கணக்கில் கொண்டு வேண்டும். அப்போ வந்து மிக சிறப்பாக இந்த ஆடி மாதத்திலிருந்து அவர்கள் பூஜையை வந்து அம்மனுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமைகள் வைக்க 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 பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் எல்லாம் வரும். திருமண அமைப்பு மற்றும் புத்திர சந்தான அமைப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரும். எனவே ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரெகுலராக அம்மன் வழிபாடை வைத்து கொள்ளக்கூடிய பெண்கள், அது எந்த அம்மனாக இருக்கட்டும், குறிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 101 பாடல் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு பாடலை ஒரு நாளும் சொல்லிக்கொண்டு வருவது எல்லோருக்கும் சிறந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த ராசியாக ரிஷபராசி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த இப்பொழுதே மே மாதத்துக்குள்ளாக அடுத்த சித்திரை மாதத்துக்குள்ளாக ஆடி மாதத்திலிருந்து நிறைய விஷயங்கள், ஏனென்றால் ஜென்மகுருவில் இருக்கக்கூடிய காலகட்டம் சுபிச்சம் வரும். பிள்ளைகளுடைய விஷயம் ஏற்றம் வரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு தீரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்தில் வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுபிச்சம் காணப்படக்கூடிய அற்புதமான மாதம் வந்து ஆடி மாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. கல்யாண தடையெல்லாம் நீர்க்கணும். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னா இன்னும் 12 வருஷத்துக்கு ஜென்மகுரு வர்றது வந்து வரும். அதனால் இப்போவே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்திலிருந்து பூஜை செய்வது வந்து பெரிய அனுகூலங்கள், குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும். ஏனென்றால் இந்த ஆடி மாதம் குடும்பத்திற்கு மட்டும் பேசக்கூடிய விஷயங்கள், குடும்பம் சுபிச்சம் இருந்தாக வெளியிடம் சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடலை சொல்வது விசேஷமான சுலபமாக அம்மன் வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே உங்களுக்கு அதில் ஒரு தத்வீகம் புரியும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மனை தீ மிதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஆடி மாதம் வந்து எதுக்கும் விளங்காத மாதம் என்றெல்லாம் நீங்களாக கற்பனை செய்யக்கூடாது. ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு என்று வரக்கூடியது, ஆடி அமாவாசை என்று வரக்கூடியதுனால் ஆடி மாதம் எல்லா சுபிச்சமும் செய்யலாம். நகைகள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ரெஜிஸ்டர் செய்யலாம். ஆடி மாதத்தில் காய்கறி விலையெல்லாம் குறைந்திருக்கும். ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்ற எந்த விதம் இல்லை. அந்த காலகட்டத்தில் நோய் கிருமிகள்லாம் கும்பலாக சேர்ந்தால் வரும் என்பதனால்தான் ஆடி மாதத்தில் ஒதுக்கி வைத்தார்களே தவிர ஆடி மாதம் வந்து விசேஷத்திற்கு சுபிச்சத்திற்கு பிரமாதமான மாதம். வீடு நிலம்லாம் ரிஜிஸ்டர் செய்தால் ஆடிப்பெருக்கல் என்று ரிஜிஸ்டர் செய்யுங்கள். கண்டிப்பாக அது வரக்கூடிய அமைப்பு பெருசாக வரும் என்பதை. அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷம் மங்களகரமான நாட்கள் வருது. ஆடி கிருத்திகையாக இருக்கட்டும், ஆடி பூரமாக இருக்கட்டும், ஆடி வெள்ளியாக இருக்கட்டும், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடி பிறந்ததுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் நிறைய விழாக்கள், திருவிழாக்கள் வந்து அம்மன் கோவிலை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆடி வெள்ளியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ஆடி வெள்ளியில் வந்து மொத்தம் 5 வெள்ளி வரும். அந்த 5 வெள்ளி நீங்கள் கும்பிடுறது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் அதில் ஆடி 3ஆவது வெள்ளி தான் ரொம்ப விசேஷம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஆடி வெள்ளி வந்து 3ஆவது வெள்ளி வந்து 2/8/2024 அன்றைக்கி வருது. இந்த 5 வெள்ளி கும்பிட முடியாதவங்க கூட
இந்த ஆடி 3வது வெள்ளி கும்புறது வந்து இந்த 5 வெள்ளிக்கு உண்டான பலனை தரும்ன்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம். சுக்கிரனுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம், ஏனென்றால் அம்பாள் வந்து சுக்கிரனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால வந்து சிவனால் அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை சுக்கிரனுக்கு கொடுக்க வைத்ததுனால தான் அந்த வெள்ளீஸ்வரர்னு மாங்காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு வரம் கொடுத்த வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடியதுனால தான் அந்த மாங்காடு போன்ற தெய்வ வழிபாடுகள்லாம் பிரசித்தி பெற்றது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சன் நியூஸ் நேயர்கள் இந்த ஆடி 3வது வெள்ளியாக வரக்கூடிய 2/8/2024 அன்று பெண்கள் வழிபட்டால் இந்த ஒரு வருடத்துக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு குடும்பத்திற்கு உண்டான அத்தனை விசேஷங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் பெண்கள் வந்து நம்மளால் முடிந்த எப்படி தெய்வ வழிபாடும் ஒரே ஒரு புஷ்பத்தை கொடுப்பதோ இல்லை ஒரு அபிஷேக பொருளை கொடுப்பதோ இல்லை ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பதோ, யாருக்கு எந்த பெண்களுக்காக கொடுப்பதோ, அன்னதானம் செய்வதோ ஏதாவது ஒன்று செய்வது வந்து இந்த 3வது வெள்ளியில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் பெரியவர்கள் ஆசீர்வாதம் ஆடி 3வது வெள்ளியில் வாங்குவது வந்து உங்கள் காலத்திற்கும் அந்த ஆசீர்வாதம் மிக சிறந்த அமைப்பை தரும். குடும்பத்தில் பெரியவர்கள் இல்லை என்றாலும் நம்மளை சார்ந்த குடும்ப நட்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் அந்த ஆடி 3வது வெள்ளியில் சிறப்பான ஒரு அமைப்பை தரும். எனவே 2/8/2024 வரக்கூடிய அந்த 3வது வெள்ளிக்கிழமையை பெண்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று தேவி வழிபாடு செய்வது விசேஷம். நிச்சயமா சார். ஆடி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு பொது பலன் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆடி வெள்ளியிலிருந்து நீங்கள், அதாவது ஆடி மாதத்திலிருந்து கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதுன்னா, எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் எல்லாமே காணப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடிய தை மாதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இப்பொழுது வந்து வக்கரசனி காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி எல்லாம் மற்றவர்கள் கும்பிட்டாலும் நீங்கள் இந்த ஆடி மாதத்துலேருந்து வேலைக்கிழமை அம்மன் வழிபாடு வைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக ஒரு தை மாதம் வரைக்கும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி வந்து தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்திலிருந்து வேலைக்கிழமையில் கும்பிடுவதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சட்ட சிக்கல் தீரும், கடன் அமைப்பு தீரும், தேகாரோக்கியத்தில் பொலிவு பெறுவீர்கள். தேகாரோக்கியத்தில் ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பார்கள், மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும், மரண பயம் நீங்கும், டிப்ரெஷன் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படுவது தான் இந்த ஆடி மாதத்தில் மிக மிக விசேஷமான ஒரு அமைப்பு. எனவே ஆடி மாதம் மிதுன ராசி பெண்களுக்கு மன அழுத்தம் தீரும். மன அழுத்தம் தீர்ந்தாவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம். அதே மாதிரி சார், மிதுனத்துல இருந்து சூரிய பகவான் கடகத்துல வந்து சஞ்சாரிக்கிறாரு. சோ கடக ராசிக்கு வந்து இந்த கடக ராசிக்காரர்களுக்கு தான் சிறப்பா இருக்குமா? ஆமா, ஆடி மாதம் வந்து விசேஷம். ஆனால் கடகராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், தொழில் அமைப்பில் கவனமாக இருக்க வேண்டும், குடும்ப சண்டையில் கவனமாக இருக்க வேண்டும். வக்கரசனி இருப்பதனால் பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். அதே சமயம் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபாடுவது சனிக்கிழமையில் அம்மன் வழிபாடு வைத்துக்கொள்வது விசேஷம். என்னடா வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் என்றால், செல்வி சனிக்கிழமையில் உங்களுக்கு 7ஆம் பாவம் என்பது மகரத்தில் வருவதனால் சனிக்கிழமையில் நீங்கள் கும்பிட அம்மன் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் மேன்மையடையும், குடும்பம் விருத்தி ஏற்படும், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும், தைரியம் ஏற்படும், முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் தீரும். டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் நீங்களே ஒரு ஃபோனோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஏற்பட்டால் டக்குன்னு எல்லாம் மாறி ஒன்று சேர்ந்துருவீங்க. மற்றவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்த அமைப்பு மாறும். உத்தியோகத்தில் மட்டும் கோபம் வேணாம். உத்தியோகத்தில் மேலே இருக்கவங்க சொல்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போனீங்கன்னா கடகராசி பெண்களுக்கு அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரிய அமைப்பு, பிள்ளைகள் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் அபிவிருத்திகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய அனுகூலம் கண்டிப்பாக சனிக்கிழமை அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஜெயம் வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், அடுத்தது சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் பொது பலன் எப்படி இருக்கும்? எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணலாம்? அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்திலிருந்து நீங்களும் சனிக்கிழமையில் கும்பிடுவதுதான் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதம் இருப்பது, அம்மன் வழிபாடு செய்வது, தாயார் வழி உறவுகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதெல்லாம்
பெரிய அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய அமைப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படுவது வரக்கூடிய ஜனவரி மாதத்திலிருந்து. அதே சமயம் இப்பொழுது பெற்றோர் பெரியோர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் இந்த சனிக்கிழமையில் கும்பிட ஏற்படும். பெற்றோர் பெரியோர் கடன் தீரும், பெற்றோர் பெரியோர் சொத்துக்கள் சேரும், பெற்றோர் பெரியோர் நிறைய சொத்துக்கள் வாங்குவது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும், லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற்படும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மையாக பேர் புகழை பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்தாலும், படிப்பில் இருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும் ஒரு நல்ல நிம்மதி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், சினிமா துறையினர், மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்திலிருந்து ஜொலிக்க ஆரம்பிப்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு வாரிசுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் அனுகூலம் காணப்படுவது, வாரிசுகளுக்கு அனுகூலம், மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சனிக்கிழமை அம்மன் வழிபாடு வரக்கூடிய காலகட்டத்தில் வைத்து கொண்டாலே விசேஷம். நிச்சயமா சார். அடுத்தது கன்னிராசி பெண்களுக்கு எந்த நாட்கள்ல எந்த அம்மனை வழிபடலாம்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் ஏற்றமாக காணப்படும். கண்டிப்பாக கடகத்தில் வரக்கூடிய சூரியன், அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் என்பதனால் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் அம்மன் வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும். குரு நாளில் வைத்துக் கொள்வது குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீரும். ஏற்கனவே ராகு மீனத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கண்டிப்பாக குடும்பத்தில் கோளாறுகள் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கண்டிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருப்பதும், குரு வழிபாடு செய்வதும், மகான்கள் வழிபாடு செய்வதும், அம்மன் வழிபாடு செய்வது வியாழக்கிழமையில் மிகப்பெரிய விசேஷம் காணப்படும். மற்றபடி தைரியம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரும். அனைத்து விதமான சுபகாரியம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, ஆடை ஆபரணம் வாங்கிறது, நகை வாங்கிறது, நகை விலையெல்லாம் குறைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு டக்குன்னு கல்யாண அமைப்பு, யோக அமைப்பு, புத்திர சொந்தான அமைப்பு, வீடு கட்டுறது அமைப்பு, கடல் கடந்து போகிற அமைப்பு, உத்தியோக பிராப்த அமைப்பெல்லாம் ஏற்றங்கள் ஏற்படும். எனவே கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சண்டை மட்டும் வேணாம், வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. குடும்பத்தில் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்குங்க. கன்னியா ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருந்தால் இந்த ஆடி மாதத்திலிருந்து சீரும் சிறப்பும் ஏற்படும். வியாழக்கிழமை அம்மன் வழிபாடு வரக்கூடிய காலகட்டம். ஏதோ ஆடி மாதத்தில் மட்டும் வேலைக்கிழமையில் போய் கும்பிடாதீங்க. உங்களுக்கு எப்பப்போ குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒரு வேலைக்கிழமை ஏதாவது வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு செல்ல துர்க்கை வழிபாடு செய்வது, துர்க்கை கவசம் செல்வது, லலிதா சோத்திரங்களை கேட்பதெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சார், அதே மாதிரி துலா ராசி பெண்களுக்கு எந்த நாட்களில் எந்த அம்மனை வழிபடலாம்? இதே மாதிரி தானம் செய்யலாமா சார் இந்த டைமில்? தானம் விசேஷங்கள், தானமெல்லாம் கேட்கவே வேணாம். எல்லா நாளிலையும் தானம் செய்யலாம். அதில் குறிப்பாக எல்லா நாளிலையும் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு வாங்கி கொடுத்தாவே ஒரு எலுமிச்சை பழ ஊறுகாவும் சேர்த்து வாங்கி கொடுத்தா தான் அந்த தானம் முழுமை பெறும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராஜகணி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம் இல்லாத தானங்கள் சிறப்பதில்லை என்பது தான் சாஸ்திரம். அதனால தான் எலுமிச்சை பழம் சாதத்துக்கு அவ்வளோ விசேஷம் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு சகல விதத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் நலம் பெறும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மரண பயம் நீங்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடன் அமைப்பு ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உடனே பயப்படாதீங்க. கடன் இருந்தாலும் சுபிச்ச கடன், வீடு வாங்கணும்னா கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? வண்டி வாங்கணும்னா கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? வீடு கட்டி வீடு இடித்து கட்டுறது, வீடு இன்டீரியர் மாற்றுறதெல்லாம் கடன் வாங்காமல் செய்ய முடியுமா? எல்லா விஷயத்திலையும் செய்யக்கூடிய அமைப்பு விசேஷங்கள் காணப்படும். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பில் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து ஆரம்பித்து சித்திரையிலேருந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் வழிபாடு துலா ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு மிக சிறந்த வழிபாடாக காணப்படுகிறது. வார்த்தைக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை தீர்க்கும். குடும்பம் நிம்மதி பெறும். குடும்பம் நிம்மதி பெறுவதற்கு தான் ஆடி மாதத்தில் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதம் குடும்ப நிம்மதி பெற்றாலே மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றமும் அனுகூலம் காணப்படும். செவ்வாய் வழிபாடு துர்கை வழிபாடு சிறந்த பரிகாரமாக துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. விருச்சிக ராசி பெண் பக்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் இந்த வருடம் பொது பலன் எப்படி இருக்கும்?
அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் அலைப்பாயாமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக விசேஷம். ஆடி மாதத்திலிருந்து வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு வைத்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகலத்திலும் ஏற்றம் தரும். வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் எல்லா விதத்திலும் உங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. அந்நியர் என்றால் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உங்கள் குடும்ப பிரச்சனையில் மற்றும் யாரையும் உள்ளே நுழைக்காமல் இருந்தால் போதும். சுபகாரிய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வக்கர சனி அற்புதமான காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது தான் ஆச்சரியம். வண்டி வாகனம் மாற்றங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆடி மாதத்திலே செஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் புக்கிங் செய்யணுன்னா கூட ஆடி பெருக்கிலே நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்காதீங்க. ஆடி மாதம் வண்டி புக் பண்ணலாமா, 3ஆம் தேதி போயிட்டு ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு டக்குன்னு கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா அது சுபிச்சம் ஏற்படும். ஒரு வண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் 3 வண்டி 4 வண்டி, அதே போல் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாமே ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கையெழுத்து போடுங்க. இதெல்லாம் விசேஷமான ஒரு நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு சகல ஜெயமும் சகல சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். சுபத்தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் குடும்பத்தில் மட்டும் அதிக கவனமாக இருந்தால் லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையா பொருள் சேர்க்கை. 12 ராசிகளில் அதிகமாக இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதத்திலும் சார் அதே மாதிரி தனுசுக்கார ராசி பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஒரு ராசிக்கு ஒரு அம்மன் வழிபடலாம் சொல்றீங்க. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குன்னா நம்ம எல்லா அம்மன் கோயிலுக்கு வழிபட்டா நம்மளுக்கு அருள் கூடுதலாக கிடைக்குமா? அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குமா. இப்போ நமக்குன்னு ஒரு சாப்பாடு எப்படி பிடிக்குமோ அதுபோல் இந்த அம்மன் கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும்னு ஒரு உள் வைப்ரேஷன் இருக்கும். அதாவது அவர்களுக்கு சென்டிமெண்ட் விஷயம். சிலருக்கு சமயபுரம் போனால், சிலருக்கு கதிராமங்கலம் போனால், சிலருக்கு மதுரை மீனாட்சியை பார்த்தால், சிலருக்கு காஞ்சி காமாட்சியை பார்த்தால், சென்னையிலே பார்த்தீங்கன்னா துலக்கானத்தம்மா கோயிலுக்கு போனால், மேல்மலையனூர் அங்காளும்மலுக்கு போனால், மயிலாப்பூரில் இருக்கிற கபாலி அம்மனுக்கு போனால், கற்பகாம்பாளுக்கு போனால், அதுபோல் மனதில் சொல்லக்கூடிய விஷயம். வாராகி சிலர் கும்பிடுவார்கள், சூழினி சிலர் கும்பிடுவார்கள், பிரித்தினிகா சும்பரம், எதுவாக இருந்தாலும் அம்மன் வழிபாடு. அந்த 108 அம்மனில் எந்த அம்மனை வேண்டுமானாலும் நீங்கள் கும்பிட்டு கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக கும்பிடுவது விசேஷமான பலனை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை அம்மன் வழிபாடு செய்வது தான் இது குடும்பத்திற்காக விசேஷம். ஆடி மாதம் என்பதனால் புதன்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுவதும் புதன்கிழமை, மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையாவது அம்மன் கோயிலுக்கு போனால் குடும்பம் சுபிட்சமாகும். துணை அல்லது துணைவியார் அனுகூலம் பெறும். நல்ல திருமண வரன் கிடைக்கும். காதல் அமைப்பு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் வரை தொழில் அமைப்பு ஏற்றம் பெறும். தொழிலே இல்லாதவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உபத்திரம் மாறும். பயணங்கள் ஏற்படும். பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். சுப செலவுகள் காணப்படும். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு காணப்படும். பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். உள்ளூர் போகலாம், வெளியூர் போகலாம், கடல் கடந்த பயணங்கள் போகலாம். சிலர் செட்டில் ஆகலாம், சிலர் அடிக்கடிக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம். மற்றவர்கள் விஷயத்தெல்லாம் கண்டுக்காதீர்கள். அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீர்கள். இது செய்யணும் அதை செய்யணும் என்று அட்வைஸ் கொடுக்காதீர்கள். உங்களை புறம் பேசுவார்கள். எனவே நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் தேகாரக்கத்தை நல்லா பார்த்து கொண்டு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து கொண்டு புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பதே ஆடி மாதத்திலிருந்து புதன்கிழமை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். நிச்சயமா சார். அடுத்ததா மகர ராசி பெண்கள் எந்த நாட்களை எந்த அம்மனை வழிபடலாம் சார் இந்த ஆடி மாதத்துல? மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் கடகராசி 7ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வக்கர சனி இருப்பதனால் வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மன அழுத்தம் திடீரென்று வரலாம். அதே சமயம் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலங்கள் காணப்படும். மகர ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு சிவனுடன் சேர்ந்து அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய
தாயார் சன்னிதானத்தில் வழிபாடு செய்வது எப்பொழுதும் ஆடி மாதம் வந்து அம்மன் வழிபாடுடன் மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது என்பதை மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வெண்மையான மலர்கள், வெண் சாமந்தி கொடுப்பது, அதே போல் வெண் தாமரை கொடுப்பதெல்லாம் வெண்மை மலர்கள் கொடுக்க லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அலமேலு தாயாரை வழிபாடு செய்வது ஆடி மாதத்தில் சிறப்பான அமைப்பை தரும். கனகதுர்காவை வழிபாடு செய்வது விசேஷமான பலனை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு குடும்பத்தை மேன்மையடைய செய்யும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொடுக்கும். குடும்பத்தில் புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் படுவது ஆடி மாதத்திலிருந்து குறைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். லாபம் ஏற்படும். ஏனென்றால் லாபத்திற்கு உண்டான கிரகத்தை குரு பார்வையிடுவதனால் கண்டிப்பாக அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். சேமிப்பு செய்யலாம், இன்வெஸ்ட் செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடக்கூடிய ராசிக்காரர்களாக மகர ராசி பெண்கள் இருப்பார்கள். திடீரென்று மகர ராசிக்காரர்கள் தொழிலை ஆரம்பிப்பார்கள். அதுதான் இந்த ஆடி மாதத்திலிருந்து சிறக்கும். ஆடி பெருக்கன்று ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு அடுத்த ஆடி மாதம் வருவதற்குள்ளாக அது நடந்து ஏறுவதை கண்கூடாக கடகராசிக்காரர்கள் பார்க்கலாம். திங்கட்கிழமையில் விரதம் இருப்பதும், அம்மன் வழிபாடு செய்வதும், விரதம் என்றால் பட்னி கிடப்பதல்ல, இரவு நேர உணவை மட்டும் ஸ்கிப் செய்து அதற்கேற்ற மாதிரி பழங்களோ ஜூஸோ சாப்பிட்டு கொள்வது மகர ராசி பெண்களுக்கு குடும்பம் அபிவிருத்தி ஏற்படும். இந்த சன் நியூஸ் நிகழ்ச்சி எதற்கென்றால் பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவதற்காக தான் இந்த ஆடி மாதத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். எனவே 7ஆம் இடத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை விசேஷமான அம்மன் வழிபாடு ஏற்றம். நிச்சயமா சார். அடுத்ததா கும்பராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் ராசி பலன்? கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அம்மன் வழிபாடு குடும்பத்தில் ஜெயத்தை ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஆடி மாதம் வந்து அதிகமான பெனிஃபிட்டை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசி பெண்களுடைய கனவுகளெல்லாம் நிறைவேறும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு யோசித்து கொண்டிருப்பீர்கள், அது நடக்காமல் போகும், அதெல்லாம் நிவர்த்தி பெறும். தேக ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மருத்துவமனையில் இருந்தால் கூட கும்பராசிக்காரர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆடி மாதத்திலிருந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அம்மன் வழிபாடு, மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஏதாவது ஒரு புனிதமாக பேர் புகழுடன் இருக்கக்கூடிய உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அம்மனை போய் தரிசனம் செய்வதும், கண்டிப்பாக தினமும் வந்து அம்மன் படத்தை வைத்து கும்பிடுவதை விட ஞாயிற்றுக்கிழமை அம்மன் படத்தை வைத்து கும்பிடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதளம் பூ நிறத்தாலே, பூவிடங்க காத்தாலே, அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கை சேர்த்தாலே, முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 100 பயனை கும்பராசிக்காரர்கள் சொல்ல வரக்கூடிய ஜென்மசனியுடைய தாக்கமும் நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கடகத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் கும்பிட ஆரம்பித்தால் தை மாதத்திலிருந்து எல்லா விதத்திலும் வளமும், எல்லா சக்சஸும், எல்லா அனுகூலமும் ஏற்படுவார்கள். வாகனத்தில் மற்றும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து விளக்கேற்றக்கூடிய அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கும்பராசி பெண்களுக்கு சகல விதத்தில் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்பது தான் ஞாயிற்றுக்கிழமையில் அம்மன் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமையில் மறந்து விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லிருந்து 7 மணிக்குள் விளக்கேற்றுவதோ அல்லது இரவு 8லிருந்து 9 மணிக்குள் விளக்கேற்றுவதோ கும்பராசி பெண்களுக்கு விசேஷத்தை தரும். நிச்சயமா சரி. இறுதியா மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் பொது பலன்? மீனராசிக்கார பெண்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை அம்மன் வழிபாடு சகல ஜெயத்தின் தரும். குடும்பம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் சத்துருக்களுடைய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் டிஸ்டி தீரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7.5 சனியில் இருப்பதனால் கண்டிப்பாக குடும்பம் சிகிச்சையாவதற்கு கண்டிப்பாக இந்த அமைப்பை பாருங்கள். டக்கு என்று வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுது. எல்லா விதமான சுபகாரியங்களும் இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆடி பெருக்கிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜெயமாக காணப்படும். மீனராசிக்காரர்கள் பதட்டம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டும். 7.5 சனி காலகட்டம் இருப்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் விட்டு விடாதீர்கள். தினமும் 50 நிமிடம், அதாவது 20 நிமிடத்திலிருந்து 50 நிமிடமாவது கண்டிப்பாக வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யக்கூடிய
மீன ராசிக்காரர்கள் மாதத்தில் ஒரு புதன்கிழமையாவது அம்மன் கோயிலில் போய் சென்று அம்மன் கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது, அன்னதானத்தில் கலந்து கொள்வது, அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வது, அபிஷேகத்தில் கரும்பு சாறு வாங்கி கொடுப்பது, மாதுளச்சாறு வாங்கி கொடுப்பது, விசேஷம் அரிசி மாவை வாங்கி கொடுப்பதெல்லாம், அம்மனுக்கு நடைபெறக்கூடிய புஷ்பங்கள் வாங்கி கொடுப்பது, உதிரி புஷ்பங்களை வாங்கி கொடுப்பதெல்லாம் மீனராசிக்காரர்கள் புதன்கிழமையில் செய்யுங்கள். புதன்கிழமையில் அம்மன் கோயிலில் கூட்டமே இருக்காது. ஆனால் நீங்கள் புதன்கிழமையில் போய் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருவதை நீங்கள் இந்த ஆடி மாதத்திலிருந்து செய்து பாருங்கள். அடுத்த ஆடி மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு எவ்வளோ விசேஷங்கள் வருவது என்பதை மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையாவது செய்து பாருங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமையில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், கடன் தீரும், தேகாரைக்கும் பொலிவு பெறும், குடும்பத்தில் சுப செலவுகள் வரும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த வியாபாரத்தெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. 7.5 சனியிலும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு, மேஷ ராசிக்காரர்கள் என்றால் நான் சொல்வதை போல் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு, ரிஷபராசிக்காரர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு, மிதுன ராசிக்காரர்கள் என்றால் வேலைக்கிழமையில் வழிபாடு, கடகராசிக்காரர்கள் என்றால் சனிக்கிழமையில் வழிபாடு, சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சனிக்கிழமையில் வழிபாடு, கன்னியா ராசிக்காரர்கள் என்றால் வேலைக்கிழமையில் வழிபாடு, துலா ராசிக்காரர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு, தனுசு ராசிக்காரர்கள் என்றால் புதன்கிழமையில் வழிபாடு, மகர ராசிக்காரர்கள் என்றால் திங்கட்கிழமையில் வழிபாடு, கும்ப ராசிக்காரர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு, மீன ராசிக்காரர்கள் என்றால் புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்து பாருங்கள். அடுத்த ஆடி மாதத்திற்குள்ளாக குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷமும் எவ்வளவு நிம்மதி வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயமா சார், பொது பலன் பத்தி நிறைய விளக்கமா சொன்னீங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் சார்? அதாவது எச்சரிக்கை என்பது எப்பொழுதுமே சனியுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடியது. கடக ராசிக்காரர்களாக இருக்கட்டும், அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய சார், அதாவது நம்ம நீங்க 12 ராசி பொதுப்பலை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். எந்தெந்த திருத்தலங்களுக்கு போனோம், எந்தெந்த பரிகாரங்கள் பண்ணோம், எந்த அம்மன் கோவிலில் எந்த ராசிக்காரர்களும் வழிபடலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கூட நம்ம காட்சி பார்க்க முடியுது. பெரும்பாலான அம்மன் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் குவிய தொடங்கியிருக்காங்க. இது 2வது ஆடி வெள்ளி, ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆடி வெள்ளி. நீங்க சொன்ன மாதிரி 3வது ஆடி வெள்ளி தான் ரொம்ப விசேஷம், ரொம்ப மங்களகரமான ஆடி வெள்ளி நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த நாட்களில் பெண்கள் கோவிலில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பம்சம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஆடி பிறப்பை பத்தி இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மேஷத்திலிருந்து மீனம் வர 12 ராசிக்காரர்களுக்கோட பொது பலன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லிங்க. எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த அம்மனை எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபடலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பெரும்பாலான கோவில்களில் காலை முதலே பக்தர்கள் குவிய தொடங்கியிருக்காங்க. புஷ்பமா இருக்கட்டும், இல்ல தானமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய பரிகாரங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஆடி மாதத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் சார்? ரொம்ப உஷாரா இருக்கணும் இவங்க யார் சார்? அப்படி இல்லை, கடக ராசிக்காரங்க சிறிது கவனமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவங்களுக்கு சனியுடைய தாக்கங்கள் இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை செய்யாமல் இருப்பது நன்மை. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அனுகூலம் இருந்தாலும் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தேக ஆரோக்கியம், வாகனத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நாளும் கெட்டதாக இருக்காது. அவரவர்களுக்கு குரு, சனி, சூரிய பார்வை எல்லாம் இருக்கிறது. நான் சொல்வது இந்த ஆடிப்பெருக்கு என்பது வரக்கூடிய காலகட்டம் 3ஆம் தேதி 8வது மாதம் 2024 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிங்க, ஒரு படிப்பு கற்றுக்குங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை முதலாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு என்பது ஏதோ தாலியை பிரித்து கோக்கிறதுக்காக இல்லை. ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம், பெண்களாக இருந்தாலும் செய்யலாம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக அந்த கடனை போய் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த ஆடிப்பெருக்குள்ளே அந்த கடன் கடிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் சொல்லி ஆடி பெருக்கு நீங்க கவர் பண்ணிட்டீங்க. அடுத்தது எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் கொட்ட போது ஓஹோன்னு இருக்க போறாங்க இந்த ஆடி மாசத்துல? அதாவது கண்டிப்பாக நீங்க ஞாபகத்தில் வச்சு கொண்டு வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் மிக மிக அதிகமான அற்புதத்தை பெறுவார்கள். நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். கடகராசி
ராசிக்காரர்களுக்கு கூட எச்சரிக்கையாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், லாட்ரி அமைப்பு போன்ற அமைப்பெல்லாம் லாபம் ஏற்படும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் என்று ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும், தொழிலில் கஷ்டங்கள் இருக்கும், தொழிலே இல்லாமல் இருப்பார்கள், அந்த தொழில் அமைப்பெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு திருமண தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும், குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதத்திலிருந்து இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அதெல்லாம் விசேஷம். அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் அடைவதும் புது கடன்கள் ஏற்பட்டாலும் நிம்மதியாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றிலும் தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதெல்லாம் ஆச்சரியம். எனவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் சகல விதத்தில் விசேஷங்கள் காணப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். 12 ராசிக்காரர்கள் இவர்கள் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஆடி மாதம் முடிந்தால் ஆவணி மாதத்திலிருந்து உங்களுக்கும் ஆரம்பிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், இறுதியாக தமிழ்நாட்டில் நிறைய அம்மன் கோவில்கள் இருக்கு, நிறைய பிரசித்தி பெற்றிருக்கு. இந்த ஆடி மாசத்துல இந்த அம்மன் கோயில் வழிபட்டா டைரக்டா உங்க அருள் கிடைக்கும், யோகம் கிடைக்கும்னா எந்த அம்மன் கோயில் நீங்க சொல்லுவீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வது, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தில் அம்மன் இருந்தால் முதலில் போய் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அதிகமான அம்மன் கோயில் இருந்தாலும் மாங்காடு அம்மன் ஒரு தடவை போயிட்டு வழிபாடு செய்வது சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. சமயபுர அம்மன் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. பண்ணாரி அம்மன் சிறந்த அம்மனாக அமைப்பாக காணப்படுகிறது. அதே போல் கதிராமங்கலம் வனதுர்கா அம்மன் விசேஷமான அம்மனாக காணப்படுகிறது. அதே போல் வெக்காளி அம்மன் என்று சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மன் மிகப்பெரிய அதிகமாக காளி, சூலினி, பிரித்திங்கரா இது போல் இருக்கக்கூடிய தேவி வழிபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சிறிது வசதியாக இருக்க என்னால் எல்லா தெய்வத்துக்கும் போக முடியும் என்றால் சோட்டானிக்கரை அம்மனை வழிபாடு செய்வது இந்த ஆடி மாதத்தில் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. மயிலாப்பூரில் கோலவெளி அம்மன் என்ற அம்மன் இருக்கும், அந்த அம்மனை வழிபாடு செய்வதும் காளிகாம்பாளை வழிபாடு செய்வதெல்லாம் பிறந்த அற்புதத்தையும் மாங்காடு, திருவேற்காடு அம்மன் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அம்மனாக உலகத்தில் காணப்படுகிறது. அதே போல் எப்பொழுதும் உக்கிர தெய்வமாக வேப்பிலை மாரியமாக இருக்கக்கூடிய சமயபுரத் தாயை மானசீகமாக பிரார்த்தனை செய்து சமயபுரத்து அம்மனை படத்தை வைத்து கும்பிட்டாலே உங்களுக்கு எல்லா விசேஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். எனவே எல்லா தேவிகளும் எல்லா சக்திகளும் இருக்கும். இந்த பிரசித்தி பெற்ற மக்கள் அதிகமாக சென்று குட் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு முறையாவது இந்த ஆடி மாதத்தில் போகிறது விசேஷம். மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மனுக்கு சென்று வழிபாடு செய்வது ஆடி மாதத்தில் மிக மிக விசேஷம் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமா சார். ஆடி மாத பொது ராசி பலன் பத்தி 12 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அழகா ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தீங்க. அம்மனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.